வணக்கம் நண்பர்களே. தமிழ்ல ஒரு முதுமொழி இருக்கு. இது பழமொழி இல்ல, அனுபவ மொழி. அதனாலதான் அது முதுமொழின்னு சொல்றோம். நம்ம முன்னோர்கள் சொன்னது. சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விவசாயம் பண்ணலாம், வெள்ளாம வைக்கலாம். அது விளைஞ்சும் வந்துடும். விளைஞ்சு வந்தது வீடு வந்து சேருமான்னா அது சந்தேகம். ஏன்னா இடையில யாராவது பறிச்சுக்கலாம், களவாடிட்டு போயிடலாம், அல்லது காணாமல் போயிடலாம், என்ன வேணா நடக்கலாம். அங்க பொறுப்பா ஒரு பெரியவர் இருந்தா, அனுபவசாலி இருந்தா, அதை எப்படி கொண்டாந்து வீடு சேர்க்கறது அல்லது அந்த விற்பனைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? அதுதான் சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராது அப்படின்னு சொன்னது. எதுக்கு உங்களுக்கு தெரியுது இல்ல? இப்போ இந்த தற்கொலை பசங்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல, ஒரு மயக்கத்துல, ஒரு பைத்தியகாரத்தனத்துல ஒரு வாக்குகளை வந்து அபரிவிதமா செலுத்தி இந்த விஜய அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியினுடைய தலைவரை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா 118 எம்எல்ஏக்கள் வேணும். அந்த 118 எம்எல்ஏக்கள் விஜய் கிட்ட இல்ல, 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. இப்போ மேற்கொண்டு 10 எம்எல்ஏக்கள் வேணும். அதுல 5 பேர் வந்து காங்கிரஸ்ல இருந்து போய் சேர்ந்திருக்காங்க. இதுல ஒரு தொகுதி விஜய் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 தொகுதியில ஜெயிச்சதுனால ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டா அப்ப அவர்கிட்ட 107 தான் இருக்கு. இப்போ சேர்ந்த 5 பேரோட சேர்ந்து 112 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்காங்க. இப்போ அவருக்கு மேலும் 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அது இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். இது அரசியல் சட்டம். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து வகுத்திருக்கிற நெறி அது. இதை இருந்தால் தான் வந்து அந்த மெஜாரிட்டி, அப்போதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா காத்திருக்கணும், அந்த மெஜாரிட்டி வர வரைக்கும் காத்திருக்கணும். எவ்வளோ காலங்கிறது கவர்னர் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறது இங்க இருக்கிற நடைமுறை. அது இப்போ விஜய் வந்து காங்கிரஸ் உள்ள வந்த உடனே 112 எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க எங்கிட்ட. அதனால வந்து எனக்கு முதல்வர் பதவியேற்க அழைப்பு விடுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல, அதாவது நேற்று போயிட்டு ஆளுநரை ராஜ்பவன்ல போய் சந்திச்சார்ல. இப்போ ராஜ்பவன், லோக்பவன், மக்கள் மாளிகையில சந்திச்சார். அந்த சந்திப்புல வந்து இவர் கொடுத்த விளக்கங்கள் எதுவும் ஆளுநர் அர்லேக்கர், ராஜேந்திர அர்லேக்கர் ஒரு பேரு, பொறுப்பு ஆளுநர், கேரளாவுக்கு அவர் தான் ஆளுநர், அவருக்கு அதுல திருப்தி இல்லை. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு 118 எம்எல்ஏக்கள் பிளஸ் கிடைச்சா இதை நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தா திரும்ப வாங்க, அப்ப நான் அழைப்பு விடுக்கிறேன், இப்ப நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு நேத்து. இவர் என்ன பண்ணாருன்னா, அதற்கு முன்பே ஆளுநர் சம்மதம் தெரிவிக்கல, இவரை அப்பாயிண்ட் பண்ணல, சிஎம் அப்பாயிண்ட் பண்ணோம், அந்த அப்பாயின்மெண்ட்டும் பண்ணல, அல்லது முதல்வர் பதவியேற்புக்கு வர ஏற்பாடு பண்ணு எதுவுமே சொல்லலை. இவர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு, வாங்கி பார்த்துட்டு உனக்கு அந்த இது இல்லப்பா நீ போயிட்டு வான்னு அனுப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடியே விஜய் பண்ண ஒரு கூத்து, இவன் ஏன் தற்கூரின்னு சொல்ற, திரும்ப திரும்ப வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறது தவிர நமக்கு வேற வழி இல்லை. தற்கூரின்னு தான் சொல்ல முடியும். இவங்க டீம், லீகல் டீம் லட்சணம் அப்படி. இவன் ஒரு லெட்டர் அனுப்புறான், யாருக்கு, ஆளுநருக்கு. அதை இமெயில் அனுப்புறாங்க. அந்த இமெயில் லெட்டர்ல என்னன்னா, எனக்கு 35% வாக்கு இருக்கு, அதனால வந்து என்ன நீங்க முதல்வராக பதவியேற்க அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்புறாங்க. அவர் அந்த இமெயில் வந்து அவர் கைக்கு போய் சேருது. சேர்ந்த பிறகு வந்து அவர் ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி தர்றார். எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா பொதுவாக ஆளுநர்கள் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டு அல்லது ஒரு அரசியல் கட்சி பதவியேற்பு தொடர்பாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும்போது அதை பத்தி வெளியில பேச மாட்டாங்க, அதுவும் குறிப்பா மீடியா கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா இந்த ஆளுநர், இவரோட நம்பர் பல பேர்கிட்ட இருக்கு, பல பத்திரிகைகள் கிட்ட இருக்கு, போன் பண்ணா பேசுறாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளுநர் இவர். இவருக்கு வந்து அவங்க டெல்லியில இருந்து ஒரு ஆங்கில சேனல்ல அவங்க போன் பண்ணி இவரை வந்து நேரலையில கூப்பிடுறாங்க. அவர் நேரலையில வீடியோலே வர்றாரு. வீடியோ, வெறும் வாய்ஸ் இல்லை, வீடியோலே வர்றாரு. வீடியோ காலில் வந்து அவர் சொல்றாரு, எனக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு, எனக்குன்னு கூட சொல்லாரு, விஜய் கிட்ட இருந்து ஒரு இமெயில் அங்க இருக்கிற ஆளுநர் ஆபீஸுக்கு வந்திருக்கு, அது என்னன்னு நான் வாங்கி பார்த்தேன், அதில் வந்து இந்த மாதிரி எனக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்கு, என்ன ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு அவருக்கு எத்தனை சதவீத வாக்கு இருந்து எனக்கு என்ன போச்சு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு நம்பர்ஸ் தான் முக்கியம், அந்த 118 அப்படிங்கிற நம்பர் இருந்தால் அவரை ஆட்சி அமைக்க கூப்பிட போகிறேன், இல்லைன்னா கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டியே கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஆளுநர் தான் இப்போ வந்திருக்கிறார். இப்போ இந்த ஆளுநர் விஜயிடம் முதல் நாள் சந்திப்பில் போது இது இந்த மெஜாரிட்டி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல இவரை கூப்பிட்டு இவருக்கு வந்து முதல்வராக கிரீடம் சூட்டி இவரை உட்கார வச்சிடணும், இவர் போய் உட்காந்துருவார்.
இவர் பெரும்பான்மை நிரூபிக்க 2 வாரம் டைம், 1 வாரம் டைம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கேட்கிறாரு. அதை வந்து அவர் கொடுத்துடணும். கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது சட்டமன்றத்தில் இவருக்கு அந்த 118 பேர் இருக்காங்களா அல்லது சரிபாதி பேர், அவைக்கு அன்றைக்கு வந்தவர்கள சரிபாதி பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல தப்பிச்சுக்கும். அதுதான் வந்து இவங்க எதிர்பார்க்கறது. ஏன் இதை எதிர்பார்க்குறாங்க? 118 காட்டுறதுக்கு என்ன? ஏன்னா 112 இருக்கு, இன்னும் ஒரு 6 தேவை. இந்த 6 வந்து இந்த ஊசலாட்டத்திலே இருக்காங்கல்ல, இந்த விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க கிட்ட 6 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னொரு பெரும் ஊசலாட்ட கேஸ் ஒன்று இருக்கு, அது வந்து பிரேமலதா, அது ஒன்று இருக்கு, 7 பேர் ஆயிடுச்சு. முஸ்லீம் லீக்கு எக்காந்தோட நான் வரமாட்டேன்ட்டான். அவன் உண்மையிலே வந்து ரொம்ப தெளிவான முடிவு அது. ஸோ இந்த 7 பேர் வந்துருவாங்க, எப்படியாவது அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது விஜய் கணக்கு. அப்படி ஒருவேளை இவங்க வரல, கூட்டணி தர்ம திமுகவோட இருப்பேன்னு ஒருவேளை மனசாட்சியோட சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? இப்போ 112 பேர் இருக்காங்கல்ல, சட்டமன்றம் கூடுது, அப்போ பெரும்பான்மை நிரூபிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஃப்ளோர் டெஸ்ட். இந்த பெரும்பான்மை எப்படி நிரூபிக்கலாம்? வந்த அவை உறுப்பினர்கள்ல பாதி பேர் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா அன்றைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க தப்பிச்சிருவாங்க. இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு வழி. இது கூடவே ஃப்ராடுத்தனமான வழியும் கூட. அது எப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கு திமுக அதிமுக ஃபுல் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, ஆனா கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேரு? அது ஒரு கிட்டத்தட்ட 27 பேர் இருக்காங்க கூட்டணி மட்டும். திமுக, அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டுத்தில் இருக்கிற மொத்த மெம்பர்ஸும் சேர்த்தாக்க. இப்போ அவங்கள ஒரு 10 பேர் வரலன்னு வச்சுங்க, அன்னைக்கு பார்த்து அசம்பிளிக்கு வரல. ஏன்னா எல்லா நாளும் எல்லாரும் வந்துடுறதில்ல, 234 பேர் வர்றதில்ல. இப்போ 233 தான் இப்போ அசம்பிளி கணக்குப்படி. அதுலேயும் ஒரு சபாநாயகர் ஒருத்தர் போயிட்டா 232 பேர் தான். இந்த 232 சரிபாதி வந்தா இவர் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணுவார். அது என்ன சரிபாதி எவ்வளோ பேர் வரணும்? 110 பேர் வந்தால் கூட போதும். இப்போ இவருக்கு இருக்கிறது எவ்வளோ? 105 பேர் இருக்காங்க. 115 பேர், சாரி 112 பேர் வந்து இவருக்கு ஆதரவாக இருக்காங்க. 110 பேர் வந்தால் கணக்கு சரியாக வந்துடுது இல்லையா? இவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னு இன்னொரு ஒரு தப்பான ஐடியா வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது குறுக்கு வழி. இந்த இப்போ நேர்மையான வழியில் இவங்களுக்கு ஆட்கள் சப்போர்ட் வரல, 118 வரல, 6 வந்து குறையுது. அப்போ இந்த குறுக்கு வழியை பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற மாலர் மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்த குறுக்கு வழியை தான் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்ன பதவியத்துக்கு விட்டுட்டீங்கன்னா நான் அந்த குறுக்கு வழியில் வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சிடுறேன் அப்படின்னு விஜய் வந்து கெஞ்சிரப்புல இன்னைக்கு 2வது முறை ஆளுநரை சந்திச்சு மீண்டும் அந்த லெட்டர் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. உன்னால 118 நம்பரை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் வந்து சொன்னா மட்டும்தான் வந்து நான் உனக்கு அழைப்பு விடுக்க முடியும், இல்லைன்னாக்க இந்த அழைப்பை நான் தர முடியாது அப்படின்னு 2வது நாள் தெளிவாக விஜய்க்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இப்போ விஜயனுடைய வண்டி வந்து நேராக பட்னா பக்கம் போய் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க. ஒருவேளை அது யார் இந்த ஆளுநருக்கு இவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணமாக இருப்பாங்க? மத்தியில் இருக்கிற பாஜக. ஏன்னா இவர் பாஜகவில் நியமிக்கப்பட்ட ஆளுநர். இங்கே காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுன்னதுமே பாஜக மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாயிடுச்சு. ஏன்னா அவங்க இந்த தேர்தல் மட்டும் இல்லை, 2029 பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் விஜய் கூட தான் கூட்டணி போவோம், தென்னகம் முழுக்க நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேற விட்டாங்க. சும்மா இருப்பாங்களா பாஜக அண்டு அமித்ஷா, மோடி இவங்கெல்லாம் வந்து சும்மா இருப்பாங்களா? அதனுடைய விளைவு எப்படி நீ பதவி ஏற்கிற அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ பெரும்பான்மை எப்படி நிரூபிக்க போற, எப்படி பதவி ஏற்கிற அப்படிங்கிறத பார்க்குற அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. இது எதுவுமே நேரடியாக இல்லை. இது வந்து இப்படி இருக்கலாம், இதன் காரணமாக தான் ஆளுநர் இப்படி முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு ஒரு யூகத்தில் இவங்கெல்லாம் சொல்றாங்க. இப்போ பட்னப்பாக்கத்தில் ஆலோசனை நடக்குது. அதாவது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய லீகல் விங் இருக்கு, அவங்கெல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இந்த சுப்ரீம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டா இவர் பதவி ஏற்கிறதுங்கிறது அப்படியே வந்து கிடப்பில் போடப்படும். இங்கு ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஜனநாயகன் சென்சார் கேஸ் எப்படி போச்சோ அப்படித்தான் விஜயனுடைய பதவியேற்பு கேஸும் வந்து போகும். ஜனநாயகன் சென்சார் கேஸ் என்னாச்சு?
இவங்க சென்சார் போர்டு கிட்ட போனாங்க, மறுதணிக்கைன்ட்டாங்க. அங்க மறுதணிக்கைக்கு போகாம கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டிலிருந்து அதாவது தலைமை நீதிபதிக்கு போச்சு, தலைமை நீதிபதியிலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சு, ஹைகோர்ட்டு திரும்ப முதல்ல விசாரிச்ச நீதிபதிகிட்ட போங்கடான்னு அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா வழக்க அவங்க சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நீ சென்சார் போர்டுக்கு போ, எங்க கிட்ட எல்லாம் வராத, அங்கேயே போய் செட்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி 6 மாத காலம் அங்கே இங்கே அலக்கழிச்சு கடைசியில் திரும்ப சென்சார் போர்டுகிட்டே வந்து நின்ட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ வரைக்கும் சான்றிதழ் தரல, படம் லீக் ஆகி எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த இந்த ஜனநாயகம் இருக்குல்ல, அதாவது இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற இந்த ஜனநாயகனுடைய கேஸும் கோர்ட்டுக்கு போனா இப்படித்தான் நடக்கும். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? நீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரத்துல தலையிடாது. ஆளுநர் ஒரு உத்தரவு இது பதவி ஏற்பதற்கு இதெல்லாம் சட்டப்படி இதெல்லாம் வேணும், எனக்கு அந்த உறுதி இல்லைன்னா நான் இவங்களுக்கு பதவியேற்பு செஞ்சு வைக்க முடியாது. ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னா அது தேவையில்லாத பதட்டம், தேவையில்லாத செலவு, திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி வந்து ஒரு முதல்வருக்கு பதவியேற்பு விழா நடத்துறது அப்படின்னு வந்து ஆளுநர் அங்கே விளக்கம் கொடுப்பார். அதை நிச்சயமா நீதிமன்றம் ஏற்றுக்காது. இங்க ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் எங்க போனாலும் அவங்க கடைசி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த மாதிரி டிஸ்பியூட் வச்சுக்காதீங்க, ஆளுநர்கிட்டே போங்க, உட்காந்து பேசுங்க, உங்க மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றத விளக்கத்தை ஆளுநர் திருப்தி அடைகிற விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்றது அப்புறமா பாருங்க, ஒருவேளை கோர்ட்டுக்கு போனேன். ஸோ இதுதான் இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிறது. ஆக இப்போதைய நிலவரப்படி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் இப்போ யூஸ் பண்ணவே முடியாது. என்னையா உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வன்மத்தோட பேசிக்கிட்டு இருக்க, இவனுக்கு எதிராகவே பேசுறியான்னா, நான் இப்போதும் சொல்றேன், தேர்தலுக்கு முன்பும் சொன்ன, தேர்தலுக்கு பின்பும் சொல்ற, விஜய் அரசியலுக்கு தகுதியற்ற நபர். விஜய் பெற்றிருக்கிற வெற்றி பொய்களால் கட்டமைக்கப்பட்டு வந்த வெற்றி. விஜய் குழந்தைகளை வந்து வச்சு ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்ச வெற்றி. ஏன்னா இதை நான் வந்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல, விஜய் மாதிரி விஜய் சொன்னதுதான் இது. இந்த வெற்றியில் பெரும்பங்கு இந்த குழந்தைகளுக்கு தான் இருக்கு, அவங்க தான் வந்து குடும்ப ஓட்டு போட வச்சாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ குழந்தைகளை நிர்பந்தப்படுத்தி அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி ஓட்டு பிச்சை எடுத்து ஜெயிச்ச வெற்றி. இந்த வெற்றியை எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? எப்படி நியாயம்னு சொல்லுவீங்க? உண்மையில நீ உழைச்சு ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு வாக்காளர்களை சந்திச்சு வேகாத வெயில்ல நோகாம நொந்து நொந்து ஓட்டு கேட்டு நீ ஜெயிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக என்னடா இவ்வளோ அலைஞ்சான், இவ்வளோ திரிஞ்சான், சொகுச கேரவல் இருந்த பையன் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டானே, அவனுக்கு வந்து ஏன்டா நீங்க ஓட்டு போடல, ஏன்டா அந்த வாய்ப்பை தரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்டிருக்க முடியும். ஆனால் விஜய் செய்தது பொய் பிரச்சாரம். விஜய் சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய். விஜய் இந்த முதல்வருக்கு எதிராக பரப்பிய அத்தனையும் பொய்கள். அதே போல 50 பேர்களுக்கு மேல காவு வாங்கி நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வரைக்கும் அதற்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நீ வந்து அமைதியா உன்னுடைய சுயநலம், உன்னுடைய பதவி வெறி, அது மட்டும்தான் வந்து உனக்கு முக்கியமா படுது. அப்படிப்பட்ட உனக்கு எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? எப்படி சப்போர்ட் பண்ண மனசு வரும்? யார் வேணா வந்து அரசியல் நாகரிகம், பத்திரிகையாராம இப்படிதான் சொல்லணும், அப்படியெல்லாம் யார் வேணா சொல்லலாம். நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நியாயம் என்ன நியாயம், சரின்னா சரி, அதைத்தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் பேசுவோம். எப்படிப்பட்ட நெருக்கடியில் வந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. விஜய் ஒரு தப்பான அரசியல்வாதி, தப்பான வழியில் இந்த பதவிக்கு வர்றதுக்கு துடிக்கிறார் அவரு. அது ஏதோ ஒரு வகையில் காலமோ அல்லது மத்தியில் இருக்கிற அரசோ அல்லது அவர்களுக்கு சாதகமாக நிற்கிற அந்த அரசியல் சட்ட பிரிவுகளோ இது ஏதோ ஒரு வகையில் தடுத்து நின்று கொண்டிருக்கிறது. இப்போது வரை விஜய் எனும் நான் அப்படின்றத சொல்ல விடாம செய்யுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கான்வாய் கொடுத்துருந்தாங்க. கான்வாய்ன்ற முதல்வருக்கு தருகிற பாதுகாப்பு வாகனங்கள். அது ஒரு முதலமைச்சராக பதவியேற்க போறாருன்னு சொன்னா, ஒரு ஏற்கனவே இருக்கிற முதல்வர் போக போறார் பதவியை விட்டு, இன்னொருத்தர் பதவியேற்க வராருன்னா இயல்பாகவே அரசு எந்திரம், ஏதாவது குடியரசுத் தலைவர் அப்படி இப்படியெல்லாம் இல்லாம அதிகாரிகளே என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுப்பாங்க. அடுத்து சிஎம் இவர் தான், அவருக்கு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு கரெக்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்வாய் அனுப்புவாங்க. அவர் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அப்படித்தான் விஜய்க்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் வந்து இவங்க இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. விஜய் சும்மா கம்பீரமா பெருமையா அந்த கான்வாய்கள் புடைசூழ அப்பா வீட்டுக்கு போனாரு, அப்பா அம்மா வீட்டுக்கு போனாரு, ஆளுநரை பார்க்க போனாரு, சர்டிஃபிகேட் வாங்க போனாரு, எல்லாம் இதெல்லாம் நடந்தது. நேற்றுலேருந்து கான்வாய் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. வீட்டை சுற்றி போடப்பட்டிருந்த பாதுகாப்பை விலக்கிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக போயிடுச்சு.
அப்போ அவ்வளோதானா, இவர் வந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாத, பதவியேற்பு விழா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால், பதவி பதவி ஏற்றுக்கணும்ல, முதல்வர் ஆனதான் இந்த இந்த பாதுகாப்பு மரியாதை எல்லாம். இப்போ வரைக்கும் முதல்வராக மு.க.ஸ்டாலின் தான் இருக்காரு, காபந்து அரசு முதல்வர். இப்போ இவர் வரப்போறாருன்ற ஒரு நினைப்புல போட்டாங்க. ஆனால் ஆளுநர் தடையா இருக்காரு. இப்போதைக்கு இவர் பதவியேற்க முடியாது, பதவியேற்க அழைப்பே விடுக்க மாட்டேன்றாரு. அப்போ எதுக்கு வந்து இவருக்கு அந்த கான்வாய்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க? இப்போ உடனே அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கம் என்னங்க, முதல்வரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற கந்துவட்டி வி.எஸ். பாபு சொல்றான், இது வந்து விஜயே வேணான்னு சொல்லிட்டாரான். அப்புறம் இந்த குத்து வாங்கின மூஞ்சி ஒருத்தர் இருப்பான சி.டி. நிர்மல்குமார்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இது விஜய் தான் வீட்டை சுற்றி எல்லாம் வேண்டாம், மக்களுக்கு தொந்தரவா இருக்கும், இதெல்லாம் விளக்கிக்கங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரான். ஏண்டா டேய், நீங்க சொன்னா நாங்கள் அதை நம்பிடணுமா? நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? இந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காதா? இந்த பந்தா நமக்கு கிடைக்காதா? இந்த மாதிரி புடைசூழ நம்ம போக மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்கடா. அதுக்கு தானே தினம் தினம் கூக்குரல் இட்டீங்க, அடித்தொண்டையிலிருந்து கத்துனீங்க. ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடு, ஒரே ஒரு வாட்டி. எதுக்கு ஒரே ஒரு வாட்டி? இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு உங்களெல்லாம் நாசப்படுத்திட்டு போறது ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு தானே கேட்டுக்கிட்டு தெரிஞ்ச. இதெல்லாம் எதுக்கு? இந்த பந்தாவுக்கு தானே. இந்த பந்தா கிடைச்சு நீ வேணான்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப போற ராஜ்பவனுக்கு, பனையூருக்கு ராஜ்பவனுக்கு பறக்குறியப்பா? எதுக்கு? பேசாம விட்டுரு. அவன் எப்ப கூப்பிடுறாரு கூப்பிட்டா பேசாம வீட்டுல உட்காந்துரு. இல்ல ஜனாதிபதி ஆட்சி வரட்டும், இல்ல மறுதேர்தல் வரட்டும். எதுக்கு நீ இப்ப பறக்குற? இது இந்த பந்தாலாம் வேணான்னு இவரா விளக்கிட்டாருன்னா, சிஎம் பதவியும் வேணாடா, அதையும் விளக்கிட்டு உட்காந்துரு. பீப்புள் மேண்டேட்டுங்கிறது ஸ்பிளிட்டட் மேண்டேட்டா வந்திருக்கு உனக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இது ஸ்பிளிட்டட் மேண்டேட். உனக்கு அதிக சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனா பெரும்பான்மை கிடைக்கல. நீ ஒரு மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டிய மெஜாரிட்டி ஆக்கணும்னா என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்ய. போய் அட்லீஸ்ட் இப்பயாவது வீடு வீட போய் எம்எல்ஏக்களை திரட்டு. வீடு வீட போய் ஓட்டு கேட்கதான் உனக்கு துப்பு இல்லை. நீ வீடு வீடா போயிட்டு பிரச்சாரம் பண்ணல, ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணல, தொகுதிக்கு போல. எல்லா தொகுதியும் நானே 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 என் மூஞ்சி இந்த விசில் இதை பார்த்து குத்தி நாசமா போகடா அப்படின்னு சொன்ன குத்திட்டானுங்க. எவன் கேண்டிடேட்டு ரோட்ல குடிச்சிட்டு ஆடுறான், பார்த்தா அவன் எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ. அந்த ஊருக்காரங்க யாருக்கும் தெரியல. ஓ இவன் எம்எல்ஏவா, அடேங்கப்பா என்ன ஒரு கேண்டிடேட்டரா அப்படின்னு அப்புறம் தான் பாக்குறாங்க. இப்போ வருத்தப்படுறாங்க. இன்னும் வருத்தப்பட்டா அதே நேரம் நம்ம இந்த ஆட்சி பதவி ஏற்கக்கூடிய, இந்த அரசு பதவி ஏற்க கூடாதுன்றதெல்லாம் நம்ம இதே இல்லை. பதவி ஏற்கணும். பதவி ஏற்று ஒரு 6 மாச காலம் பாடாப்படுத்தி ஜெயலலிதா 91 96 வரைக்கும் எப்படி இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்தி அத்தனை பேரை வாழ்த்தி வதச்சதோ அதை விட 10 மடங்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனை அனுபவிக்கணும். நிச்சயமா சொல்றேன். தேர்தல் முடிஞ்சு 5 நாள் ஆயிடுச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து இன்னும் கூட என்னுடைய மன கொதிப்பு ஆறல. ஒரு பத்திரிகைக்காரனா மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய குடிமகனாக நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கணும். ஏன்னா நீங்க வாக்களிச்சு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கல, ஒரு சாபத்தை கொண்டு வந்துக்கிறீங்க. ஓட்டு போட்டு ஒரு சாபத்தை கொண்டு வந்துக்கிறீங்க. அந்த சாபம் என்னென்ன வேலை பார்க்குதுன்றத பாருங்க. ஓட்டு கேட்க வீடு விட போக மாட்டேன்னு சொன்னலுக்குன்னா, இப்ப பதவி ஏற்க எனக்கு அழைப்பு விடு, அந்த லெட்டரை கொடு, அந்த லெட்டரை கொடுன்னு சொல்லி பனையூருக்கும் ராஜ்பவனுக்கும் அலையிற பத்தியா உண்மையை பார்க்க கண்கொள்ளா காட்சி இருக்கு. இன்னும் வந்து இது தொடரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. இன்னும் பல காட்சிகள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இப்போ இந்த இதில் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் வந்து இவங்க பதவியேற்பு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை பற்றிய செய்தியெல்லாம் பரவுது. பதவியேற்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தலைமையில் அல்லது அவருடைய முன்னிலையில் அல்லது அவர் அப்படியே பெருமையாக உட்காந்து பார்க்க விஜய் வந்து முதல்வர் பதவி ஏற்றுப்பார் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க, அவரும் ஒத்துக்கிட்டார். இந்த செய்திகள் எல்லாம் இந்தியா முழுக்க பரவுது. அங்கே மத்தியில் உட்காந்துக்கிற வாயில் என்ன ஐஸ் குச்சி வச்சுன்னு பார்த்துருப்பானா? ஏண்டா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கே இவ்வளோ இருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 22 ஸ்டேட் ஆள்றாங்க, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே ஆள்றாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்னென்ன கணக்கு போட? அரசியல் தானே, அரசியல்னு வந்துருச்சு இல்லை. அரசியல் வந்து எதுவுமே நியாயம்தான், எதுவுமே அநியாயம்தான். நீ அநியாயம்னு பார்த்தா அது அநியாயம், நீ நியாயம்னு பார்த்தா அது நியாயம். இதுதான் அரசியல். இப்போ புதுசாக பொங்குறாரு திருமாவளவனும், அந்த என்ன பேர் வீரபாண்டிய, கம்யூனிஸ்ட் கட்சியோட வீரபாண்டிய, இவங்கெல்லாம் புதுசாக பொங்குறாங்க. அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றும்.
கிட்டத்தட்ட அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நடந்தது அந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் டபுள் கேம் ஆடுறாரு. இதை நான் வெளிப்படையான குற்றச்சாட்டை சொல்றேன். டபுள் கேம் ஆடுறாரு திருமாவளவன். அங்க போகணும்னு ஆசை இருக்கு, போய் தொலை வேண்டியது தானே. இல்ல இல்ல இங்கே இருந்தா தான் மரியாதை, அங்க வந்து அவங்க கூட சேரணும்னு ஆசை இருக்கு, இல்ல இல்ல இங்க இருந்தாதான் மக்கள் மதிப்பாங்க. இப்படி டபுள் கேம் ஆடிக்கிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும். இப்போ என்னடான்னா நாங்க வந்து யோசிச்சு முடிவு பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்களும் சேர்ந்து தான் வந்து ஒரு முடிவு செய்வோம். எது இந்த 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு. இந்த 6 எம்எல்ஏக்கள் எப்படி ஜெயிச்சிங்க? திமுக காசு, திமுக தொண்டர்கள் உழைப்பு. நீங்க எல்லாம் அத்தனை பேர் உண்மையிலேயே சரியான அரசியல்வாதிகள் இருந்தா தனியா நில்லுங்க. உங்களுடைய ஓட்டு வங்கி என்ன நிரூபிங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிக ஓட்டு கிடைச்சி நீங்க உங்க கம்யூனிட்டி உங்க இன மக்கள் அதிகமா ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்படி தில்லா பேசுங்க. நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அல்லது பண்ண மாட்டோம், பரிசீலிப்பு, இதெல்லாம் அப்ப பேசுங்க. யாரோ ஒருத்தருடைய உழைப்பு, அது உங்க உழைப்பு கிடையாது. நீங்க சொல்றீங்க எங்க ஆட்கள் சரியா வேலை பண்ணலன்ட்டு. உங்க ஆளுங்க சரியா வேலை பார்க்கலன்னா கூட உங்களை ஜெயிக்க வச்சுக்கிறாங்க திமுக காரங்க. திமுக செலவு பண்ணியிருக்கான், நீங்க எதுவும் செலவு பண்ற? நீங்க 10 ரூபாய் செலவு பண்ற ஆட்கள் கிடையாது. கம்யூனிஸ்டுக்காரங்க செலவு பண்ணி ஜெயிக்கிறாங்களா? இந்த 6 எம்எல்ஏக்களும் 100% திமுகவுக்கு சொந்தமானவங்க. நீங்க எப்படி வந்து நீங்க விடுதலை இந்த விசி தாவேக்கா போய் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? தாவேக்கா வந்து எப்படி நீங்க தாங்கி பிடிக்க முடியும்? அதாவது விஜய்ங்கிறவன் ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தைன்னு சொல்ற. கள்ள குழந்தைக்கு எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க? அவன் சிஎம் ஆகாம போறான், வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கிற வேலை என்ன? வேடிக்கை பார்க்குற வேலை தானே. எதிர்கட்சிகளை உட்காந்துக்கிட்டு ஆளுங்கட்சி அவன் என்னென்ன செய்யறான், ஆளுங்கட்சியை வர்றதுக்கு என்னென்ன செய்ய போறான், எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்க. அதுதான் உங்களுடைய நியாயமான பணி. இப்ப ஆளுநரை குறை சொல்றீங்க, பாஜக தான் இதுக்கு காரணம்ன்றீங்க. அப்புறம் விஜய்க்கு வந்து கண்டிப்பா சிஎம் ஆகணும், அவரை சிஎம் விட்டுருங்கன்றீங்க. ஏன் இப்ப வந்து சட்டப்படி எதுவும் பார்க்க கூடாதா? இப்ப சட்டத்தினுடைய அடிப்படையில வந்து எதையும் செய்யக்கூடாதா? இப்போ ஆளுநர் நான் சட்டப்படி செய்யறேன், நீங்க நடைமுறையை சொல்றீங்க. எனக்கு அந்த நடைமுறை வேண்டாம். நடைமுறைப்படி செஞ்சா திரும்ப 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 எத்தனை வாட்டி ஆட்சி இவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். எனக்கு ஒரு வேலை இல்லை. எத்தனை வாட்டி நான் கேரளால இருந்து வர முடியும்? அதெல்லாம் வர முடியாது. நான் ஒரு வாட்டி தான் வருவேன். அந்த ரேஞ்சில் வந்து ஆளுநர் டீல் பண்றாரு. சட்டப்படி நீங்க நிரூபிச்சுட்டு சட்டசபைக்கு போங்க. ஏன் வந்து இப்ப குய்ய முறையா கூவுறீங்க? ஆனா ஒண்ணு, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு இனி இந்த தமிழ் மண்ணில் இடமில்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அவங்க விஜய் கூட போய் நிக்கிட்டோம், அல்லது திமுக மட்டும் தனித்து விட்டு மொத்த கட்சியில ஒன்னா சேர்ந்து கூட நிக்கிட்டோம். காங்கிரஸ் வாங்க போறது செருப்படி. இனிமேட்டு இந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸோ ராகுல் காந்தியோ அந்த பழைய மரியாதை அல்லது பழைய அன்பு எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நண்பர்களே. நான் ஒன்றும் கோபத்தில் இதெல்லாம் சொல்ல, நடைமுறையில் இருக்கிற அத்தனை அந்த கன்றாவியும் பார்த்துட்டு வர்ற ஒரு தார்மீக அந்த உணர்வில் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மண்ணில் காங்கிரஸுக்கு இனி இடமில்லை. இந்த வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்த நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா இந்த கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிட்டோம். அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முடியுமான்ற ஒரு நிலை இன்னைக்கு இந்த வருஷம் வரைக்கும் இருந்தது. அவங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. அதை கொடுத்தது இந்த திமுக. இந்த திமுகவுக்கு அவர்கள் என்ன நன்றி விசுவாசமா இருக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா அதை பிரேமலதா கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்போ வேணா இந்த 3 பேர் கூட சேர்த்து புது மக்கள் நல கூட்டினாங்க அப்படின்னு அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது இப்போ இந்த நிமிடம் வரை இப்போது இருக்கிற நிலவரம். ஆனால் இந்த நிலவரத்தில் ஒட்டுமொத்தமா இதோட சமப்பு என்னன்னா, விஜய் இப்போதைக்கு முதல்வராக பதவியேற்க முடியாது.